தாஜ்மஹால போட்டோல பார்த்திருக்கோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க. கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால போட்டோல பார்த்திருக்கோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது. இங்க குறிப்பிட விரும்புகின்ற, பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞரணி தம்பிமார்களையும் தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும், பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க, கட்சி பேரை மாத்திட்டாங்க. ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா நம்முடைய தலைவர், அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்ன தெரியுமா சொன்னாரு, வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன், வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நின்னவர் கலைஞர் அவர்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.